காரசெல்வாஜிட்ட சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி எப்பவுமே கேள்வி கேட்கும். இப்போ பொள்ளாச்சி விவகாரத்தை திமுக அரசு திமுக அன்றைக்கு எதிர்க்கட்சியாக கையில் எடுத்தது. இன்னைக்கு பெண்களை நீங்கள் கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான விவகாரங்களை அதிமுக கேள்வி கேட்க தானே செய்யும். உரிமை தொகை குறித்தும் பேசலாம்ல. ஆமா, சட்டம் ஒழுங்குக்குள்ள மட்டும்தான் பேச இல்ல. நீ உரிமை தொகை குறித்து பேசுறாங்க, அதை விட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகம்ன்றாங்க. இல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இது அதிமுக ஆரம்பத்துல இருந்தே அவருடைய முன்னாள் முதல்வர் உட்பட அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த புள்ளி விவரத்தை கொடுக்கல. நான் இப்போ புள்ளி விவரம் தமிழக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தை நான் தர்றேன். கடந்த 10 ஆண்டுகள் புள்ளி விவரத்தை நான் கொடுக்குறேன். இரண்டாவது, தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமை முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது 1000 ரூபாய் ஒரு 17 லட்சம் பேருக்கு அதை வழங்குகிற நிகழ்ச்சி, இரண்டாவது கட்ட நிகழ்ச்சி, அவர்களுக்கு கொடுக்குற நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெயர் வச்சுருந்தாங்க? வெல்லும் தமிழ் பெண்கள். வெல்லும் தமிழ் பெண்கள். அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியில் அந்த பெண்களை வரவழைச்சு மட்டும் 1000 ரூபாய்க்கு ஒரு 10 பேருக்கு மேடையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்லை. முதல்வர் நடந்து வருகிற பொழுது பாதுகாப்பிற்கு வந்த அந்த கருப்பு பூனைப்படை சேர்ந்த 2 பெண்கள் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வந்த ஸ்டைல் பார்த்தீங்களா? அந்த கம்பீரத்தை பார்த்தீங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி ஆராய்ந்து தமிழ்நாட்டில் இருந்து மற்ற மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள், தமிழ்நாட்டில் சாதனை புரிந்த பெண்கள், அது திரைத்துறையாக இருக்கட்டும், டெலிவிஷன் துறைகளில் இருக்கட்டும், இஸ்ரோ முதற்கொண்டு இருக்கிற, இராணுவம் முதற்கொண்டு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிற பெண்கள், வாழ்க்கையில் சாதித்த பெண்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்தில் பேச வைத்த நிகழ்ச்சி என்பது 2 விஷயங்களை அதில் சுட்டி காட்டுறாங்க. இந்த உரிமை தொகை என்பது என்ன நோக்கத்திற்காக நாம் கொடுக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், முக்கியமான நோக்கம் ஒரு 3 நோக்கம்தான். பெண்களுக்கான வாழ்நாள் உழைப்பு, வேலைக்கு போகாத பெண்களுக்கான வாழ்நாள் உழைப்புக்கு கிடைக்கிற சுயமரியாதை, பொருளாதார சுதந்திரத்தை ஊக்குவிப்பது, வாழ்வாதாரத்திற்கான ஒரு அடிப்படை உறுதி, இது 3 தான். அதை 3ஐ மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சாதித்த பெண்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இது உங்களுக்கான செய்தி மட்டுமில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கான செய்தி. இதை கொண்டு சேருங்கள். இந்த நிகழ்ச்சியை ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சியாக வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற வென்றிருக்கிற பெண்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கிற சமூகத்திற்கு கொண்டு சேர்த்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே மிகுந்த பாராட்டுக்குரியது. சரி, நான் சட்டம் ஒழுங்குக்கு வந்துடுறேன். சட்டம் ஒழுங்கு 2019 2024 வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையில் பதியப்பட்ட வழக்குகளுடைய சான்றுகள் என்கிட்ட இருக்குது. தேவைப்பட்டால் என்னுடைய எழுணி என்பது தமிழில் மொபைல், அந்த எழுணியில் இருக்கிறத உடனடியாக நான் என்னுடைய சகோதரி சிவசங்கரி அவர்களுக்கு அனுப்பி வைக்க தயார். கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது 2020 ஆண்டு 404 தமிழக அரசு காவல்துறையால் 404. அது 404 என்பது 2021 அதிமுக ஆட்சியில் 442 உயர்ந்தது. இப்போ 2024 ஒரு 4 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு அது 471 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வழக்குகள் காவல்துறை உயர்ந்திருக்கின்றாங்க. எங்க நீங்க 400 இருந்தீங்க, 442க்கு வந்தீங்க. 4 வருஷம் கழிச்சு 442 இப்போ 71 போயிருக்கு. நீங்க 44 பேர் உங்க பீரியட்ல கூடி இருக்குது 2 வருஷத்துல. 4 வருஷத்துல 32 பேர் கூடி இருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இதை இது சரி என்று சொல்வதற்காகவோ, இது கூடல, இது அப்படியெல்லாம் சொல்ல வரல. அவங்க சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சட்டம் ஒழுங்கின் நிலைமையைத்தான் சொல்லுகிறேனே தவிர கூடாது, குறையத்தான் வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்க அதை அப்படி நான் சொல்றத அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, பெண்கள் சுதந்திரமா இருந்தாங்க, எல்லாமே அப்படி பூவா சாலைகள் போடலாம், தாரில் போடல, அப்படி ரோஜா பூக்களையும் மல்லிகை பூக்களையும் தூவினார்கள், பெண்களில் கால் நோகாமல் நடந்து சென்றார்கள் என்று சொல்லுவதானே தவிர ஒரு வழக்கு கூடுதலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இரண்டாவது, போக்சோ வழக்கு சொன்னாங்க, நல்லா நீங்க குறிப்பெடுத்துங்க. 2019 பதியப்பட்ட போக்சோ வழக்குகள் 2396 அதிமுக ஆட்சி காலத்தில். 2021 அது எவ்வளவு வந்திருக்குன்னு நோட் பண்ணுங்க. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க, சதவீதம் சொல்லுங்க. 4469.
கிட்டத்தட்ட 100% உயர்ந்திருக்கிறது. அதிமுக பீரியட் அந்த 19 21க்குள்ள. இப்பொழுது 4 ஆண்டுகள் கழித்து 5313 என்கிற நிலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போக்சோ வழக்குகள். இதை குறிப்பு சொல்லிட்டேன். மூன்றாவது கிரைம் எகென்ஸ்ட் உமன். கிரைம் எகென்ஸ்ட் உமன்ல 2019 5934 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறையால். இதே 2021 5934 இருந்து 2021 8501 வழக்குகள் 8501 பெண்களுக்கு எதிரான வழக்குகள் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். இப்பொழுது 4 ஆண்டுகள் கழித்து 2024 8943. இதுல உங்க ஆட்சியில குறைஞ்சிச்சா இந்த ஆட்சியில கூடிச்சான்னு பேசுவது என்பது புள்ளி விவரங்களை வச்சு பேசணுமே தவிர, ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, அங்கே நடந்தது சொல்லுங்க. அவங்க திமுக இருந்து சொல்லுகிற பொழுது என்ன எந்த ஒரு பொள்ளாச்சியா, பொள்ளாச்சி அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அது பேச வேண்டும். எதிர்கட்சிகள் தங்கள் ஆட்சியில் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கும், அதற்காக இப்பொழுது நடக்கிற விஷயங்களை கேட்க கூடாது என்பது இல்லை. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் இஷ்யூஸ்ல எதிர்கட்சியாக இருக்கிறது குரல் கொடுக்க வேண்டும். அதிமுக குரல் கொடுத்தது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சிகளும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி எதிர்த்து குரல் கொடுக்கல? எல்லா கட்சியும் தான். திமுக அரசாங்கத்தின் மீது அந்த குற்றச்சாட்டை எல்லோரும் தான் வைத்தாங்க, வைக்கப்பட வேண்டும். அதுக்காக உங்க ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடிச்சு. இப்ப தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாடவே முடியவில்லை என்று அவர் வழக்கறிஞராக இருக்கிற என் அன்பு சகோதரி சிவசங்கரி அவர்கள் எடப்பாடியார் அவருடைய குரலை அப்படியே மறு குரலாக இங்கே சொல்லுவதற்கு முன்னால் செய்திகளோட பேசுங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் முதல் சுற்றுல சொல்லிடுறேன், அடுத்து நான் விரிவா வர்றேன். இந்த உரிமை தொகை என்பது மட்டும் பெண்களுக்கு கொடுப்பதில்லை. இப்பொழுது இருக்கிற இந்த ஆட்சியில் எல்லா ஆட்சி நூற்றாண்டு கால திராவிட இயக்கம் பெண் உரிமையை பேசி இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்திலும் தாலிக்கு தங்கம் என்னவோ திட்டங்கள் பெண் உரிமையை பேசி இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டு பேசுகிற பொழுது ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று திட்டம் மாத்தி மாத்தி வரும். அப்போ இந்த 4.5 ஆண்டுகளில் பெண்கள் கல்வி, சுகாதாரம், அவருடைய சமூக நிலை, அவருடைய வேலை வாய்ப்பு, இந்த 4ம் உயர்வதற்கு இந்த 4.5 ஆண்டுகளில் இந்த அரசு செய்திருக்கிற முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற சாதனைகளை நான் அடுத்த சுற்றுல சொல்றேன். ஒரு சாதனையை மறுத்து பேசுவதற்கு என் சகோதரி சிவசங்கரி அவர்கள் தயாராக இருந்தால் புள்ளி விவரத்தோட இந்த அரசு மகளிருக்கான அரசு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. சாதனை படைத்த பெண்களுடைய பட்டியலை நம்ம பார்த்தோம். இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடியதுல எவ்வளவு பெண்கள் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். சாமானியராக இருந்து ஒரு அகதிகள் முகாமில் இருந்து ஒரு பெண் எப்படி சாதனை படைத்தார்ன்றதை பார்த்தோம். உமன் எம்பவர்மெண்ட்டை கண் முன்னாடி காட்டலையாது. இது முதல்ல விளம்பர மாடலுங்க. இந்த விளம்பர மாடல் அரசுக்கு இப்ப அண்ணன் அவர்கள் சொன்னாங்க அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வந்தா, இது சினிமா மாடல். இந்த சினிமா மாடல் அரசுல நிச்சயமாக எதுவுமே செயல்படலைன்னு நாங்க யாரும் சொல்ல போறதில்ல. யாரும் பயனே அடையலை, பயனாளிகளே இல்லை அப்படின்லாம் யாருமே இங்கே பேச வரல. பயனாளிகள் இருக்காங்க தான். ஆனால் இன்னைக்கு வச்ச நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு நிதி எங்கேருந்து வந்துச்சு? வேறு ஏதாவது நலத்திட்டம்னா உடனே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு லேப்டாப்புக்கு கூட 4.5 வருஷமா எங்கள்கிட்ட நிதி இல்லை, நிதி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாம தான் பார்த்தோமே. ஆனால் இப்போ மட்டும் இந்த மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்களே, அது திமுகவோட கட்சி பணத்தில் கொண்டாடுறாங்களா? மக்களுடைய வரி பணத்தில் தானே. ஒரு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாதவர்களுக்கு விழா கேக்குதா? நீங்க அனைத்து மகளிருக்கும்னு சொன்ன இடத்தை நீங்க சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. நீங்க 1,30,00,000 பெண்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கிற இடத்துல மீதமுள்ள 1 கோடி பேரை பத்தி நீங்க யோசிக்கணும். ஏன்னா 2,25,00,000 இருந்ததுதான் அவங்க வரும்போது ரேஷன் கார்டு. இப்ப 2,30,00,000 அது மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது மீதம் உள்ளவர்களை பற்றி அந்த திட்டத்தை நீங்க முழுமையாக செயல்படுத்த முடியலங்கும் போது அதற்கெல்லாம் நீங்க விழா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மற்ற பெண்களை பாதிக்கும். நீங்க நினைக்கலாம் பாதிக்கு மேல குடுக்குறாங்க அப்படின்றப்போ ஒரு திட்டம் சக்சஸ் அடைஞ்சிருது. நீங்க இந்த விழாவை எப்ப வச்சிருக்கலாம்னா, முழுமையாக நாங்க சொன்னது போல அனைத்து ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருந்து நீங்க விழா வச்சிருக்கீங்க. அவங்க கேட்டாங்க ஸ்கூட்டி, நீங்க மகளிருக்கு ஸ்கூட்டி, அதுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் இருந்தது? எல்லாருக்கும் கிடைத்ததா? எல்லா பெண்களுக்கும் கிடைத்ததா? கண்டிஷன்ஸோட போடப்பட்ட திட்டங்கள் கண்டிஷன்ஸோட தாங்க நடந்துச்சு. ஆனா இது கண்டிஷனே இல்லாம அனைத்து மகளிருக்கும் பொய்யான வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. அதை விடுங்க. மகளிருக்குன்னு சொல்லி இவங்க கொடுத்த வாக்குறுதியில எதெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க?
247வது வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க 33% இடஒதுக்கீடு நாங்க நாடாளுமன்றத்துல வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, மகளிருக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. 255ல் 25,000 இருந்த திருமண தொகை 30,000 மாத்துவோம், 8 கிராம வந்து நாங்க 12 கிராம மாத்துவோம். இப்படி எல்லாம் பொய் சொன்னது முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லி பெண்களை ஏமாற்றி அந்த திட்டங்களை அனுபவிக்கக்கூடிய பயனாளிகள் ஓசி பஸ்ன்னு சொன்னாங்களே, உள்ளாட்சி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டதுங்க. 50% உள்ளாட்சியில நிக்கிறது பெண்களுக்கான வாய்ப்புங்கிறது நிச்சயமாக அதுல எந்த பங்களிப்பும் திமுகவுக்கு கிடையாது. அதுல எந்த பங்களிப்பும் கிடையாது. நீங்க சகோதரி சொன்னாங்க பணமே இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் அப்படி எவ்வளவு பெருசு, நாங்க குறை சொல்லலையே. இதே வந்து அதிமுகவோட அறிக்கையில 1500 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்றோமே. அப்ப நீங்க குறை எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நீங்க ஓசி பஸ்ன்னு சொன்னது தவறு, அனைவருக்கும் நிறைவேற்றாதது தவறு. இது மாதிரி பெண்கள் மனதை துன்பப்படுத்தும்படி பொது இடத்துல மேடையில நீங்க ஆபாசமா பேசினதெல்லாம் தவறு. நீ எஸ்சிதானமா அப்படின்னு சொல்லி ஒரு மேடையிலேயே ஒரு பெண்ணை பார்த்து நீங்க கேட்டது தவறு. அரசியல்ல அனுபவம் உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த அமைச்சர்களே இது மாதிரியான ஒரு கொச்சையான பேச்சுகள் முகம் சுளிக்கும் வகையில பெண்களை இழிவுபடுத்தி யாருமே இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல கூட இந்த அளவுக்கு மோசமாக பேசினது இல்லைங்க. பேசியிருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு அதை பேசினதுமே திமுகவை சார்ந்த தலைவர்கள் தான். பெண்களை இழிவு செய்வது அப்படிங்கிற இடத்திலேயே வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா கருணாநிதி அவர்கள் பேசியதையும் நாம பேச வேண்டியது வரும். சகோதரி சொல்றாங்க வரலாற்றுல இல்லாததை நாங்க எதையுமே பேசுறதுக்கு வரல. இங்க நாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, மீன் டெய்லி வாங்கி கொடுக்கறத விட மீனை பிடிக்க கத்து கொடுக்கணும். அந்த வகையில தான் பல்வேறு விதமான திட்டங்கள், அந்த கறவை மாடு கொடுக்கறது இந்த மாதிரியான திட்டங்கள். அவங்க 1000 ரூபாய் நாங்க நீங்க 1500ன்றீங்க, அது வாங்கி கொடுக்கறது தானே. அப்ப அது மட்டும் சரியா? அந்த தொகையோட இல்லங்க, நாங்க இது மாதிரி மட்டும் கொடுத்து பெண்களை ஏமாற்றது இல்லன்னு சொல்றேன். இப்ப எலெக்ஷன் நெருங்கும் போது நீங்க ஒரு 17 லட்சம் பேருக்கு, அதுவே 30 லட்சம் பேர், அப்ப கடைசியா பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தது மட்டும் சரியா மேடம்? 30 லட்சம் பேர் அங்க விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. நீங்க செஞ்சது எத்தனை பேருக்குன்னா 17 லட்சம் பேருக்கு. அதுலயும் முழுமை கிடையாது. நான் என்ன குறிப்பிடுறேன், குறைந்தபட்சம் நீங்க அந்த 30 லட்சம் பேருக்காவது கொடுத்தீங்களான்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நீங்க கொண்டுட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு விழா செஞ்சு இதுல 4 பேரை சென்டிமெண்டலா பேச வச்சு, இது உண்மையிலேயே ஒரு கீழ்த்தரமான இழிவான அரசியல். நான் ஏன் சொல்றேன்னா, அதிமுக ஆட்சியில் நடந்த விழாவை அப்படி எடுத்துக்கலாமா? வெல்லும் தமிழ் பெண்கள் தலைப்பு வைக்கிறதுக்கு இந்த ஆட்சியில் உள்ளவங்களுக்கு அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. நான் கேட்கிறேன், உங்களுடைய மகளிர் ஆணையத்தில் உள்ள இவங்களே சொல்லிட்டாங்க, குமாரி அவர்களே சொன்னாங்க 40% 50% குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு 2022க்கு பிறகு அதிகமாயிருக்குன்னு சொன்னாங்க. 2023க்கு பிறகு 16% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, 52% குற்றங்கள் அதிகமாயிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான. இன்னைக்கு வரைக்கும் திருப்பத்தூர்ல ஆம்பூர் பக்கத்துல கோவிந்தபுரம்ல 8 வயசு சிறுமி காணாம போயிருக்கு, தேடிட்டு இருக்காங்க ஸ்டில். நீங்க என்ன பேசுறீங்க? வெளியில நடக்க முடியல, ஒரு பாட்டியை கூட விடுறது இல்ல. ஒரு முதியோர் தங்கி இருக்காங்களா ஒரு கொல்லையில, அங்க போய் கூட இல்ல மேடம். சட்டம் ஒழுங்கு பேசப்பட வேண்டிய ஒண்ணு. ஆனா இதுல ஒரு பொது அச்சத்தை விளைவிக்கிறோமோ, வெளியில போனாலே பாதுகாப்பு இல்ல, ரோட்ல போக முடியாது, சாயந்தரம் போக முடியாது, ஒரு பொது அச்சத்தை விளைவிக்கிறோமோ? நம்ம பொது அச்சத்தை விளைவிக்கலங்க. அச்சமாக இருந்தாலும் நாம வந்து சாலைகள்ல போறோம், அதுல எதுவும் கிடையாது. ஆனா அதை தடுப்பதற்கு இவங்க என்னென்ன வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள், குற்றங்களை குறைப்பதற்கு முக்கியமான ஒன்று நடவடிக்கை எடுத்துக்கணும் சொல்றாங்க. உடனடி சரிங்க, நிலுவையில இருக்கக்கூடிய பாலியல் வழக்குகள் எத்தனை சதவீதம் இங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு? விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக எத்தனை வழக்குகள் முடிஞ்சிருக்கு? இன்னும் ஒண்ணு, எத்தனை குற்றவாளிகள் இங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க? இந்த கேள்விகளை கேளுங்க, அதற்கான தரவுகளை நான் கொடுக்கிறேன்.